ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் கழுத்துக்கு எப்படி கை எம்ப்ராய்டிங் போடலாங்கிறத பார்க்கலாம். கழுத்து வரைஞ்சிக்கோங்க. இது வந்து ரவுண்டு கழுத்து. அதுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச்சு கேப் போட்டு மறுபடியும் ஒரு ரவுண்டு போட்டுக்கோங்க. அதில் தான் நம்ம அவுட்லைன் போட போகிறோம். அடுத்து பூ வரைகிறதுக்கு ஒரு பேப்பரில் பேட்டர்ன் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிக்கிட்டு நீங்கள் பூ வரைஞ்சிங்கன்னா எல்லா பூவுமே ஒன்றோல இருக்கும். இப்போ நம்ம அவுட்லைனுக்கு வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். அப்புறம் பூக்கு லேசி டேசி செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அது வந்து செயின் ஸ்டிச் மாதிரி தான், ஆனால் பக்கத்தில் வந்து அதை உள்ளே கூடி நம்ம எடுத்து விடணும், அவ்வளோதான். உள்ளே கூடி நம்ம குத்தி விடலைன்னா செயின் வந்து கலண்டுரும். அதுக்காண்டி அதை குத்தி விட்டு சைடில் இருந்தே அந்த தையல் போடணும். இதுவும் செயின் ஸ்டிச் மாதிரி தான், ஈஸியாக தான் இருக்கும் போடுறதுக்கு. இதே மாதிரி நான் வந்து பாதி உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அடுத்த பாதியை நீங்கள் இதே மாதிரி செஞ்சுருங்க. இப்போ அடுத்த டிசைனுக்கு வந்து நம்ம இதுவும் செயின் ஸ்டிச் தான். இது வந்து நேராக செயின் போடாமல் சைடாக போட போகிறோம். அதனால் மேலே வந்து வளைவாக பூ மாதிரி அழகாக ஒன்றோல வரும். இதே மாதிரியே போட்டுக்கோங்க. இப்போ அடுத்தது வந்து நம்ம கோல்டன் கலர் நூலில் எடுத்து பேக் ஸ்டிச் போட்டுக்கலாம். லைட் ப்ளூக்கும் டார்க் ப்ளூக்கும் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிற மாதிரி நான் எல்லோ கலர் எடுத்திருக்கேன். அடுத்து வந்து இலைக்கு வந்து நடுவில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு இந்த தையலுக்கு பேர் வந்து ஃபிஷ் போன் ஸ்டிச். ஃபிஷ்ஷோட ஃபோன் மாதிரி கிராஸாக வரும். லெஃப்ட் எடுத்து நடுவில் ஒரு கோடு போட்டிருப்பீங்களே, அந்த ரைட் பக்கம் குத்தி எடுக்கணும். அடுத்து ரைட் எடுத்து லெஃப்ட் பக்கம் குத்தி எடுக்கணும். மாற்றி வரும். நடுவில் ஒரு கோடு போட்டு தைச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி 2 இலைக்கும் நீங்கள் போட்டுருங்க. இப்போ போட்டாச்சு. இப்போ 2 இலைக்கு நடுவில் கோல்டன் கலரில் ஒரு பாசி வச்சு நம்ம தைச்சி விட்டுறலாம். இப்போ நான் ஒரு டிசைன் போட்டு காமிச்சிருக்கேன். இதே மாதிரியே நீங்கள் எல்லா பூக்கும் போட்டு தைங்க. நல்லாயிருக்கும் இந்த டிசைன் பார்க்குறதுக்கு. ப்ளூ கலர் நல்லா பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி மறுபடியும் ஒரு எல்லோ கலரில் ஒரு டிசைன் மட்டும் நான் போடுறேன். இது வந்து ரன்னிங் ஸ்டிச்சு. நடுவில் பெருசு, சைடில் சின்னதாக போட்டுக்கோங்க. இந்த டிசைனை நீங்கள் சட்டைக்கும் போடலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.